டைம் இப்போது ஆல்மோஸ்ட் 11 மணி ஆகப்போகுது. இந்த நைட் நேரத்தில் குளித்து வெள்ளையஞ்சலி இங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலைக்கு போகிறது தான் பிளானு. திடீர்னு நைட்டு கிளம்பணும்னு ஒரு சடன் பிளானுன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு காலேஜ் போயிட்டு ஈவினிங் போகலான்னு நினச்சோம். ஆனால் சரி இன்றைக்கே கிளம்பிடலான்னு சடனாக ஒரு டிசிஷன். போகிற வழியில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். 11 மணிக்கு கிளம்ப ஆரம்பித்து 12 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி நேராக வண்டி பெட்ரோல் பங்கு விட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு ரூட்டை பிடிச்சோம். நைட் டைம் வெளியே போகிறதுனால குள்ளவெல்லாம் மாட்டி சேஃப்டி ஆயாச்சு. அப்படியே மேப்பு போட்டு கோயிலுக்கு போக வேண்டியது தான். எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சேன். நான் ஒரு மெயினான விஷயத்தில் தப்பு பண்ணிட்டேன். வெள்ளியங்கிரி மலைக்கு பதிலாக வெள்ளியங்கிரி ஆண்டவர்ன்ற ஒரு கோயிலுக்கு தெரியாமல் மேப் போட்டு அங்கே போயிட்டோம். போகும்போதே ஏதோ தப்பாக இருக்கேன்லாம் நினச்சேன். ஏன்னா ரோடு எம்டியாக இருக்குது, யாருமே காணோம். ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஃபீலு. எங்களுக்கு யானைங்கன்னு வந்துடுவோன்னு ஒரு பயம். அந்த பயத்துலேயும் நான் எப்படி தைரியமாக பின்னாடி உட்காந்துட்டு வரேன்னா, என் கூட வந்த அபிஷேக்கு ஒரு அஜித் ஃபேனு. பார்த்தாலே தெரியுதா, ஒத்த கையில் வண்டி ஓட்டிகிட்ருக்கான். அதனால் தைரியமாக அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டோம். அங்கேருந்து மறுபடியும் மெயின் ரோடு வந்ததும் மறுபடியும் ஒரு 150 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்த வாட்டி சரியான வெள்ளியங்கிரிக்கு மலைக்கு போய் சேர்ந்துட்டோம். அங்கே போய் சேர்ந்ததும் வேலையாக என்ன பண்ணோம்னா குச்சி தான் பொறுக்கணும். ஏன்னா இந்த 2 காலை வச்சுட்டு மேலே ஏறி கீழே இறங்க முடியாது. டைம் 6. இப்போ ஏறுறது தான் மலை. எனக்கு மலை ஏறி முடிக்கிறதுல பயம் இல்லை. ஆனால் போன வாரம் தான் ஃபுட்பால் ஆடி காலை உடச்சிக்கிட்டேன். மறுபடியும் முட்டி வலிச்சிருமோன்னு ஒரு பயம். கரெக்டாக இந்த முதல் மலையை 28 நிமிஷத்தில் ஏறி முடிச்சிருக்கேன். இங்கே வந்ததும் ஒரே காட் வைப்ஸாக இருக்குது. ஆனால் எனக்கு உள்ள ஒரு கானா பாட்டெல்லாம் கேட்குது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 மலை ஏறி முடிச்சிட்டோம். ஆனால் இப்போ தான் மழை வர்ற மாதிரி இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போது டைம் 5:15 ஆச்சு. 6:30 மணிக்குள்ளே மேலே ஏறி சன்ரைஸை பார்த்துடணுன்னு தான் நானும் அபிஷேகம் வந்தோம். இப்போ அபிஷேக் ரொம்ப பின்னாடி இருக்கான். பின்னாடி எவனையும் காணோம். முன்னாடி ஒரு கொஞ்சம் பேர் போகிறாங்க. அவங்களையே ஃபாலோ பண்ணி போனால் பிடிச்சிடலாம். இது 6வது மலைன்னு நினைக்கிறேன். இந்த 6வது மலையிலேருந்து இறங்கின உடனே ஒரு ஆறு மாதிரி வரும். அங்கே போய் இறங்கி குளிச்சுட்டு 7வது மலை ஏற ஆரம்பிக்கணும். அதுக்குள்ளே அபிஷேக் வந்துடுவான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஏற முடியாது, கஷ்டமாக இருக்கும். எதுவும் ஜாயிண்ட் இருக்கா எங்களுக்கு? ஜாயிண்ட் அந்த பக்கம் தான் ஏறணும் முடியும். அதான் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா அது இப்படியே போயிட்டு அப்படி தான் ஏறணும். இந்த பக்கம் இறங்கிட்டே இருக்காங்க. பார்த்து பார்த்துருவோம். ஆறு மணிக்கு ரீச் ஆகணும்னு நினச்சோம். 6:50 ஆச்சு. குளிச்சாச்சு. தள்ளி விட்டேன். எப்படியோ 7வது மலை ஏறியாச்சு. ஆனால் என்னது, நாங்கள் வந்த நேரம் சன்ரைஸ் பார்க்க முடியல. ஒரு வழியா
மலை ஏறி முடிச்சாச்சு. கீழே இறங்குறது தான் டாஸ்க். என்ன ஹைட்டில் இருக்கோம். மேலே ஏறுறது தான் கஷ்டம்னு பார்த்தா கீழே இறங்குறது அதை விட கஷ்டமாக இருக்குது. கல் வேறு ரொம்ப ஹார்டாக இருக்குது. கல் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா மண்டை ஓப்பன் தான். அப்படியே உருண்டிகிட்டே போக வேண்டியது தான் கீழே வரைக்கும்.